நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதிய மாசத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கு. இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பா இருக்கா இன்னைக்கு பார்த்தா நிஃப்டி பார்த்தா தெரியுது. காலையில பார்க்கும்போது நல்லா மேல தாங்க இருந்தது. ஆமா, இங்க பாருங்க. காலையில பார்த்தீங்கன்னா 26,315 வரைக்கும் போனது. ஒரு 40 பாயிண்ட், 50 பாயிண்ட் ப்ளஸ்ல தான் இதானது. இப்ப பார்த்தா சிவப்பியா இருக்கு. என்னன்னு தெரியல. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல என்னன்னு தெரியல. பெருசா எதுவும் சம்பவம் இருக்கான்னு தெரியல. 3:30 மணிக்கு அப்பதான் தெரியும். 3 மணிக்கு அப்புறம் தான் தெரியும் சம்பவம் என்ன இருக்குன்ட்டு. ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி முக்கியமா டவுன் ஆகுறதுக்கு காரணம் வந்து, ஜிடிபி நல்லா குரோத் ஆனுச்சு. இன்னைக்கு நான் வந்து கேப் அப் ஆகும்னு நெனச்சேன். கேப் அப் ஆயிருக்கு. கொஞ்சம் கேப் அப் ஆயி தான் மேல போயிருக்கு. இங்க பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து 26,200ல தான் குளோஸா இருந்தது. 210 அந்த ரேஞ்சுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப் ஆயி தான் மேல போனது. 5 மினிட் சார்ட்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 5 மினிட் சார்ட் நிஃப்டிய பார்க்கலாம். காலையில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்ல இதுல தான் இருந்தது. பையிங்ல தான் இருந்தது. பையிங் சொன்னா ஒரு 50 பாயிண்ட் இங்க பாருங்க. நல்ல ஒரு கேப் அப்ல தான் மேல போயிருக்கு. கேப் அப்ல நல்லா மேல போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கன்டினியூவா செல்லிங். அதுக்கப்புறம் இடையில ஒரு 40 பாயிண்ட் மேல. அதுக்கப்புறம் செல்லிங். ஆமா. அடிச்சு செல்லிங் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். கடைசில இன்னைக்கு என்ன குளோசிங்ல பார்க்கலாம். 26,200 கீழ வந்துருச்சுங்க. 26,200ங்கிறது வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஆனா, அது கீழ தான் இன்னைக்கு குளோசிங் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் நடக்குன்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி வந்து முக்கியமா டவுன் ஆகுறதுக்கு காரணம் இன்னொரு ரீசன் இந்த பாருங்க டாலரு 89.74ங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு பாருங்க இத. நீங்க பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 1 மந்த்து இங்க பாருங்க தெரியும். ரூ. 88 இருந்துச்சா? 1 இயர்ல வைக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க. ரூ. 84 இருந்துச்சு. ரூ. 84 வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசம் இருந்தது. ரூ. 84 பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு வீக்னஸ். ஏன்னா, எஃப்ஐ வந்து வரமாட்டாங்க. எஃப்ஐ வராம வந்து நம்ம மார்க்கெட் மேல 30,000 போறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா வந்து கீழ விழாம வந்து டிஏ வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க தவிர, எஃப்ஐ வந்து வந்தா மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அவங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு புல் ரன் இருக்கும். ஆமா. இல்லன்னா அந்த சைடு வே கொஞ்சம் டவுன் அப்புறம் சைடு வே இந்த ரேஞ்சிலே தான் போணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மார்க்கெட்டுக்கு. டாலருக்கு எதிராக ஒரு ரூபீஸ் இது கண்டிப்பா கீழ வரணும். வந்தா தான் நல்லது. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. மேல மேல போயிட்டே இருக்குங்க. ஆமா. ஹை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே 90 கிட்ட போணுச்சுன்னு நெனைக்கிறேன். பார்த்தா தெரியும். நல்லாவே மேல போயிட்டே இருக்கு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு நிஃப்டி எப்படி பண்ணி முடிச்சுக்கான்னு பாருங்க. மேல இதா 89, 90 கிட்ட 78, 88, 78 வரைக்கும் வந்தது. ஆமா. டவுன் ஆனுச்சுன்னா நல்லது. ஒரு 85 கீழ வந்துச்சுன்னா, எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. மார்க்கெட் நல்ல ஒரு மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு லைட் செல்லிங் தான். எல்லாமே ஃப்ளாட் தாங்க இன்னைக்கு. பெருசா ஒண்ணும் ஒரு மூவ்மெண்டம் இல்ல. சைடு வேல தான் போயிருக்கு. எண்ட் ஆஃப் த டேல பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ளாட் இது கொஞ்சம் கிரீன் பார்க்க போனா, இது வந்து பேங்க் நிஃப்டி 5 மினிட் சார்ட். அதுவும் இன்னைக்கு ஒரு கேப் அப்ல போயிட்டு தான் க்ளோசிங் கீழ வந்து செல்லிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. செல்லிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு வந்து கிரீன் பார்த்தா ஆட்டோ இண்டெக்ஸு கொஞ்சம் அந்த ஹீரோ மோட்டார் வந்து ஹீரோ அன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்டம். ஆட்டோ மோட்டார்ஸ் நம்ம தலைவர் டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்டம். ரிலையன்ஸ் இன்னைக்கு பெருசா டவுன் ஆகல. ஒரு 1/2% ப்ளஸ்ல இருக்கு. அதனால தான் மார்க்கெட் காலையில கொஞ்சம் கிரீனா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் பியூசி பேங்க், எஃப்எம்ஜிஜி, மெட்டல் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டுங்க. ஒரு 30, 40 பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டா ட்ரேட் ஆனனால மார்க்கெட் ரொம்ப டவுனும் இல்ல. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல என்ன நடக்குன்ட்டு. இங்க பார்த்தா தெரியும். பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு செல்லிங். பேங்க் நிஃப்டில செல்லிங் நடந்தனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் கீழ வந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியுங்க பாருங்க. நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் தான் இது பண்ணியிருக்காங்க. வீக்லி சார்ட்ல பார்ப்போம் நம்ம. வீக்லி சார்ட்ல தான் ஒரு பேரலல் சேனலுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அங்க பாருங்க. நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு வீக்லி சார்ட்ல. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேல இன்னைக்கு என்ன நடக்குன்ட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆமா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த பாக்ஸ விட்டு வெளியில விட மாட்டாங்க உங்களுக்கு. பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் இன்னைக்கு நடந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஐசிசி பேங்க். ஐசிசி பேங்க். அதுவும் இன்னைக்கு செல்லிங் தாங்க. இங்க பார்த்தா தெரியும். டோஜி மாரி செல்லிங் தான் இருக்கு. காலையில பையங்கள போயிட்டு செல்லிங்ல தான் இருக்கு. பார்க்கலாம் எல்லாம் ஒரு ஃப்ளாட் மிக்ஸ்டு இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. முக்கியமான நியூஸ் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டெலிகிராம்ல நேத்து வந்து காலையில ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேத்தே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா அந்த பான் பிராக் இந்த சிகரெட் இதுக்கெல்லாம் வந்து புதுசா வந்து ஒரு டாக்ஸ் கொண்டு வர போறான்னு சொல்லியிருந்தேன். ஒருவேள வந்து ஐடிசி டவுன்ல வந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஆனா காலையில ஒரு 398 வரைக்கும் வந்துச்சுங்க ஐடிசி. நான் ஒரு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்குனேன். அதுக்கப்புறம் வாங்க முடியல. அதுக்கப்புறம் மேல போயிருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இங்க பாருங்க காலையில பார்க்கும்போது 398 வரைக்கும் வந்தது. இப்போ 404 நல்ல ஒரு பையிங்ல தான் இருக்கு. ஐடிசி வந்து நம்ம லாங் டெர்ம் டாப் 5 ஸ்டாக்ல நம்ம செலக்ஷன்ல இருக்கிற ஸ்டாக் இது. ஆமா. உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ் இது ஐடிசிக்கு. ஒரு வேள ஃபர்தரா கீழ வந்துச்சுன்னா, ஒரு 390 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாட்டு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க உங்க அட்வைசர கேட்டு வாங்கலாமா வேணான்னு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா புரமோட்டர் ஸ்டேக் சேல் சூன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால வந்து யாருன்னா, புரமோட்டர் வந்து நம்ம பிரசிடென்ட் தான். அவங்க வந்து இன்னைக்கு விக்க போறாங்க. அதாவது ஸ்டேக் வந்து சீக்கிரம் விக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2% டவுன்ல தான் இருக்கு இன்னைக்கு ஸ்டாக்கு. நல்ல ஒரு 2.5% டிவைடெண்ட் குடுக்குற ஒரு பியூசி பேங்க் இது. பார்த்தா தெரியும் புரமோட்டர் யாருன்னு. ஆமா 79, 80% இருக்கு. புரமோட்டர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வந்து கவர்மெண்ட் வந்து சேல் பண்ண போறாங்க ஸ்டேக்க. ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ யாராச்சும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் நல்ல வந்து ரைசிங் இருக்கு. சில்வர்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% அருமையான ஒரு நல்ல ஒரு மூமெண்டம். சில்வர், கோல்டையும் நம்ம சார்ட்ட பார்க்கலாமா? நிப்பான் இந்தியா. சில்வர் பாருங்க அருமையான ஒரு நல்ல ஒரு மூமெண்டம்ங்க. நான் கூட டவுன்ல வந்தா வாங்கலாம் பார்த்தேன். இங்க பாருங்க ப்ரீவியஸ் ஹை ஒண்ணு போணுச்சு பார்த்தீங்களா? அத வந்து டச் பண்ணியிருக்கு இன்னைக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். இந்த பாக்ஸ்லயே எடுத்திருந்தா கூட நல்ல ஒரு 9%ங்க. இங்க இது வந்தா கூட ஷார்ட் டெர்ம்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது 18%. ஆமா. லாங் டெர்ம்ல வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா லாங் டெர்ம்ல வந்து ஒரு நல்லா ஏறிருச்சு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா, இதெல்லாம் கமாடிட்டி. ஏதாவது பேட் நியூஸ் வந்துச்சுன்னா, அடிச்சு கீழ இது பண்ணிருவாங்க. அதனால தான் பயந்துகிட்டு இதா இருக்க வேண்டியிருக்கு. கோல்டு ஆமா. ஒரு நண்பரோட கேட்டிருந்தாரு. கோல்டு, சில்வர்ல எதுங்க ஷார்ட் டெர்ம்க்குன்ட்டு. நான் சில்வர் தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவரு நேத்து காலைல எடுத்திருந்தாருன்னா நல்ல ஒரு அருமையான இது. இங்க பாருங்க கோல்டுமே நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டாம். இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட 5% பார்ப்போம். டபுள் இது மாரிக்க போட்டு மேல போகுது. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். கோல்டு, சில்வரு நல்ல ஒரு யார் வச்சிருக்கீங்களோ என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட்டாம் கோல்டு, சில்வரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா ஷேர் டிக்ளைன் ஆஃப்டர் நவம்பர் ஆட்டோ சேல்ஸ் பிலோ எஸ்டிமேட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டிராக்டர் சேல்ஸ் இன்கிரீஸ் 32%. நான் டிசம்பர் 1ஆம் தேதினால இன்னைக்கு வந்து ஆட்டோ சேல்ஸ் எல்லா கம்பெனிக்கும் வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்டோட கம்மியா வந்திருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து 1% டவுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் வேர் 22% அப். அதாவது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இயர் ஆன் இயர் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்கல்ல, இந்த அனலிசிஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதோட கம்மியா வந்திருக்கு. அது வந்து மார்க்கெட் புடிக்கல. அப்ப அது மார்க்கெட் பிடிக்காம என்ன ஆகும்? அது டவுன்ல தான் ஆகும். இத பார்த்தா தெரியும். சிஎன்பிசி போல் வந்து பார்த்தீங்கன்னா, 4446 crore 18% இயர் ஆன் இயர் பீரியட். இந்த மாரிக்கு நம்ம வந்து இந்த டிவி சேனல் இந்த அனாலிசிஸ் இது மாரிக்கு இது பண்ணுவாங்க. அந்த இது வந்து இவங்க வந்து குடுக்கலன்னா, அந்த அவுட்புட் வரலன்னா வந்து என்ன ஆகும்? ஸ்டாக் டவுன்ல ஆகும். மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. அது ஒரு பேட் நியூஸா மாறிரும். அதான் ஒண்ணு. மத்தபடி ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் மஹேந்திரா. ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேல்யூவேஷன் அண்டர் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இன்ஸ்டாமார்ட். செக் த பிரைஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரேஜ் கோடாக் இன்ஸ்டிடியூஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கி லாஸ் மேக்கிங் கம்பெனிங்க டொமோட்டோ பொறுத்த லாஸ் மேக்கிங் கம்பெனியா வந்து ஒரு தடவ நல்லா வந்து ரூ. 50 போய் நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துச்சு. அது மாரி இது ஒரு டர்னிங் ஆனுச்சுன்னா நல்லாருக்கும். பார்க்கலாம். இது நான் இப்போதைக்குலாம் என்ட்ட கையில இல்ல. இது என்னோட வாட்ச் லிஸ்ட்லயே கிடையாது. ஏன்னா நான் வந்து இது லாஸ் மேக்கிங் கம்பெனிய எப்பவுமே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறதே கிடையாது. அடுத்தது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வந்திருக்கு. 5 ஏக்கர் வந்து இடம் வாங்கியிருக்காங்க. 4150 கோடி வாங்கியிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல அருமையான கம்பெனி. ஆமா. அவருக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்டாக் மேல போணுச்சுன்னா நல்லாருக்கும். ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆர்பிஐ ரேட் கட் பண்ணா இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் கொஞ்சம் பறக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ரைஸ் ஆஃப்டர் ஓபெக் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலா வித் ஃபோக்கஸ். அது வந்து ஓபேக் பார்த்தீங்களா, ஆயில் இது பண்ற புரொடியூஸ் பண்ற கண்ட்ரி எல்லாமே ஒரு ஓபேக்ன்னு ஒரு இது வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயில் பிரைஸ கூட்டுறதுக்காண்டி அவங்களுடைய புரொடக்ஷன கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆயில் பிரைஸ் கூடியிருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஆயில் சம்மந்தமான உள்ள கம்பெனிலாம் ஓரளவுக்கு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரைகேட் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் டெவலப்மென்ட் பண்ணியிருக்காங்க. 800 கோடி ஹைதராபாத் ப்ராஜெக்ட். இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு குட் நியூஸ். அடுத்தது ஒக்காட்ன்னு ஒரு பார்மா கம்பெனிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9% இன்னைக்கு வந்து ரேலியா இருக்கு. யுஎஸ்எஃப்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மெடிசினுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல குட் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 9% ஆகும். யாராச்சும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேப்பி இன்னைக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா ஷேர் ரைஸ் ஓவர் 4% எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜி.
நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் பண்ண போறாங்க அவங்களுடைய பிசினஸ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ் 3% நம்ம நாட்கோ ஃபார்மா வந்து ஷார்ட் டெர்ம் ஒரு வீடியோல நம்ம போட்டிருக்கோம். பிரேக் அவுட் ஸ்டாக்ல பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு வந்து 3% அப் மூவ் பார்ப்போம். சார்ட்ட பார்க்கலாங்க பாருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி டே சார்ட்ல ரீடெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இங்க பார்த்தா தெரியும். நேத்து அந்த வீடியோல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தான் மூவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு மேல போயிட்டு கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. நாட்கோ ஃபார்மாவுக்கு இது ஒரு குட் நியூஸு. அடுத்தது என்சிசி ஷேர் அப் டூ 2% செக்யூரிங் 3 நியூ ஆர்டர். 530 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆர்டரையும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. 530 கோடி 3 ஆர்டர் சேர்த்து சொல்லியிருக்காங்க. 321, 129 அதுக்கப்புறம் 29. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்க நான் ஹோல்ட் பண்றேன். நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி. அ ரேகா சுன்ஜின்வாலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ஸ்டாக் என்சிசிக்குன்னு ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கோம். போய் பாருங்க. இந்த பார்த்தா தெரியும் என்சிசி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாப்போம் இங்கேருந்து ஒரு புல் ரன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கே வந்துராதுங்க. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நல்ல ஒரு கம்பெனி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக்க பாருங்க. 8% ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்றாரு. யாரு? விஜய் கெடியான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்றது. நல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் உள்ள ஒரு கம்பெனி இது. பவர் செக்டார்ல இருக்கு இந்த கம்பெனி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7% நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி தான். அசோக் லைலாண்ட் நவம்பர் சேல்ஸ் 29% அருமையான ஒரு இதுங்க. இன்னைக்கு ஸ்டாக் 1% 52 வாரம் ஹைல தாங்க இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு நண்பரோட கேட்டது இப்போ வாங்கலாமான்னு. ஆனா ஆட்டோ ஸ்டாக் எல்லாமே மேல ஏறிடுச்சுங்க. டாடா மோட்டார்ஸ் தவிர பாக்கி எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு மேல தான் இருக்கு. இப்போ போய் நம்ம என்டர் ஆகி நம்ம நேரம் ஏதாச்சும் ஒரு கிராஸ் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம தலையில துண்டு போட்டு தான் போகணும். எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை வந்து பொறுமையா நிதானிச்சு வாங்கி ஒரு சப்போர்ட்ல எடுத்து நம்ம லாங் டேர்மும் பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பணக்காரன் ஆக முடியும். அது வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எப்பவுமே பொறுமையா ஒரு ஸ்டாக்க சப்போர்ட்ல வாங்க. நல்ல ஸ்டாக் தானே, நல்ல கம்பெனி தானே, இறங்க இறங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குனீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மள அது வச்சு செஞ்சிரும். அதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1,50,00,000 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரயில்வே கான்ட்ராக்ட். ஸ்டார் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5% அருமையான ஒரு இன்னைக்கு அப் மூவ். ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு மழையிலேருந்து சரிஞ்ச மாரி தான் கிடக்கு. ஆமா, நல்ல ஒரு கம்பெனி தான். அது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர்ல இருக்காங்க. ஒரு பென்னி ஸ்டாக்னு சொல்லலாம். நல்ல முக்கியமான ஒரு ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சில ஸ்டாக்குடைய முக்கியமான நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஆட்டோ இண்டெக்ஸ் பார்க்கலாங்க இன்னைக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஆட்டோ இண்டெக்ஸ் இங்கே பாருங்க. ஆட்டோ இண்டெக்ஸ் ஒரு கப் வித் ஹேண்டில் நல்ல ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு செல்லிங்கில் தான் முடிச்சுக்காங்க பாருங்க. காலையில் நல்ல ஒரு அப் மூவ்ல இருந்திருக்கு ஸ்டாக்கு. இங்கே பாருங்க. இது இண்டெக்ஸு பாருங்க 28,082 வரைக்கும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 27,806 ஒரு 150 200 பாயிண்ட் டவுன்ல தான் இருக்கு ஆட்டோ இண்டெக்ஸு. ஆட்டோ இண்டெக்ஸ் முக்கியமான இன்னைக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் தாங்க. ஹீரோ மோட்டார் தான் இன்னைக்கு அருமையான ஒரு இது. சூப்பரான ஒரு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்லேயே நம்ம பார்த்துருந்தோங்க பாருங்க. அருமையான ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் வந்து பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு மூவ். இங்கே பாருங்க. நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இங்கேயே நான் சொல்லியிருந்தேன். இங்கே இருந்தே யாராச்சும் பிடிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான 7-8% போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கா ஹீரோ மோட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சம்மர்த்தனா அந்த ஸ்டாக் மதர்சன் சுமி கிடையாது. ஆல்ரெடி இதுவும் நம்ம ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதுவும் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ண வரும். ஆமாம், இதையும் உங்கள் வாட்சஸில் நோட் பண்ணி வைங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகியிருக்கேன். அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டாக்கு ஐநாக்ஸ் ஃபின்ட்டு. நல்ல ஒரு குவார்ட்டர் ரிசல்ட், செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட். இந்த ஸ்டாக்கில் நான் 2-3 டைம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்ம் சொன்னால் ஒரு 6 மந்த் 1 இயர்க்குள்ளே ஒரு 30% கொடுச்சுன்னா அது வெளியேறும். நல்ல ஒரு அருமையான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி நான் என்ட்ரு ஆகியிருக்கேன். ஆமாம், அதுக்கப்புறம் ஐடிசி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஐடிசியோட நானும் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் கீழே 390 வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் இன்ஜினியரிங் நம்ம குரூப்பில் உள்ள ஸ்டாக் எல்லாரும் ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணேன். இந்த பார்த்தீங்கன்னா ராஜ் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே தான் ட்ரேட் ஆகுது. முக்கியமான டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு அந்த ரேஞ்சில் தான்
உடனே நாளைக்கெல்லாம் இந்த ஸ்டாக் போயிடாதுங்க. ஏன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் இங்க பாருங்க இந்த மார்க்கெட் ஸ்லோவா சைடு வேலே போகும். கீழ வரும், அப்படி மேல போகும், கீழ வரும். அதுக்கு தான் நான் சொன்னது பொறுமையா இருந்தா மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாரிக்க முடியும். இப்படி பிரேக் அவுட் ஆகும். அது மட்டும் முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கா, நல்ல ஒரு லோ ரேட்ல நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனி, நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிய வந்து நல்ல ஒரு சப்போர்ட்ல புடிச்சோம்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க. ஆமா. முக்கியமான நியூஸு இதுதாங்க. நெறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. நெறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன இதுல குளோசிங் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.